ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சுவையான இட்லி சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம ஆல்ரெடி பருப்பு வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துருக்கோம். அதில் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நீட்டமாக கட் பண்ணியிருக்கோம். அந்த வெங்காயம் ஆட் பண்ணுறோம். வெங்காயம் ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மீடியம் சைஸ் கத்திரிக்காய் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு தக்காளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஹாஃப் தக்காளியும் ஆட் பண்ணுறோம். 2 பச்சை மிளகா எடுத்துருக்கோம். அந்த பச்சை மிளகா ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு 4 விசில் குக்கரில் வந்து நம்ம வந்து 4 விசில் விட போகிறோம். 4 விசில் வந்து ரெடியாக இருக்குது. பருப்பு நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போட்டாச்சு. நம்ம தாளிக்க போகிறோம். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், ஆஃப் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயமும் நம்ம ஆட் பண்ணுறோம். நீங்கள் பெரிய வெங்காயம் மட்டும் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆன உடனே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். கருவேப்பிலை ஆட் பண்ணி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா உப்பு, கல் உப்பு ஆட் பண்ணுறோம். நம்ம உப்பு ஆட் பண்ண பிறகு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடும். ஃப்ரை ஆன பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க பருப்பு நல்லா மசித்து ஆட் பண்ணுறோம். மசித்து ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் விட்டோம்னா 2 கொதி வந்துடும். 2 கொதி வந்த பிறகு நீங்கள் அப்படியே ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி சாம்பார் ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இட்லி சாம்பார் செஞ்சிங்கன்னா வீட்டில் இன்னும் 4 இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.